உள்ள ஜோதிட அன்பர்களே, செவ்வாய் தோஷமானது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிகளில் எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும் செவ்வாய் அமர்ந்திருக்கும் இடமே செவ்வாய் தோஷத்தை நிர்ணயம் செய்கிறது. செவ்வாய் தோஷமானது கடுமையான தோஷங்களையும் மிக குறைவான தோஷங்களையும் கொடுக்கக்கூடியது. ஆகவே இந்த 12 ராசிகளுக்கான 12 லக்னங்களுக்கான செவ்வாய் தோஷத்தினை விளக்க உள்ளேன். நன்றாக கவனியுங்கள். என்னிடம் வரக்கூடிய ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று கூறினால் ஆச்சரியப்படுபவர்கள் பல பேர். எங்களுக்கு இது தெரியாமல் போய்விட்டதே, எங்களுக்கு இது யாருமே சொல்லவில்லையே என்று கேட்கிறார்கள். அதனால் செவ்வாய் தோஷத்தை பற்றி விளக்குகிறேன். முதலில் செவ்வாய் தோஷம் மேச லக்னத்திற்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இதில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடுமையான தோஷங்களும், லக்னத்திற்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் 60% தோஷமும் உண்டு. அதேபோல் மேச ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷங்களும், ராசிக்கு 7, 8இல் இருந்தால் 100க்கு 300% தோஷமும், ராசிக்கு 2, 4, 12இல் இருந்தால் 60% தோஷமும் உண்டு. இதே போல் ரிஷப லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். லக்னத்திற்கு 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் இருந்தால் 300% தோஷமும், லக்னத்துக்கு 2, 4, 12ஆம் இடத்தில் இருந்தால் 60% தோஷமும் உண்டு. இதே போல் ரிஷப ராசிக்கும் இதே அமைப்பு. 7, 8இல் செவ்வாய் இருந்தால் 300% தோஷமும், ராசிக்கு 2, 4, 12இல் இருந்தால் 60% தோஷமும் உண்டு. இதே போல் மிதுன லக்னத்திற்கு பார்ப்போம். மிதுன லக்னத்திற்கு 7, 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ளது. இதற்கு 300%ம், 2, 4, 12ஆம் இடத்தில் இருந்தால் அது 60% தோஷமும் உண்டு. இதே போல் மிதுன ராசிக்கு பார்ப்போம். இதே அமைப்பு தான். இதே அமைப்பு இருந்தால் 7, 8இல் இருந்தால் கடுமையான தோஷமும், 2, 4, 12இல் இருந்தால் தோஷத்தின் கடுமை குறையும். இதே போல் கடக லக்னத்திற்கு பார்ப்போம். கடக லக்னத்திற்கு 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடுமையான தோஷங்களும், 2, 4, 12இல் இருந்தால் எளிமையான தோஷங்களும் உண்டு. இதே போல் சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் செவ்வாய் காட்டப்பட்டுள்ளது. 7, 8இல் இருந்தால் கடுமையான தோஷங்களும், 2, 4, 12இல் இருந்தால் எளிமையான தோஷங்களும். அதே போல் சிம்ம ராசிக்கும் அதே அமைப்புத்தான். இதே போல் கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்திற்கும் 7ஆம் இடம் மீனமாகவும் 8ஆம் இடம் மேசமாகவும் வருகிறது. அங்கு செவ்வாய் இருந்தால் கடுமையான தோஷங்கள். அதே போல் கன்னியா ராசிக்கும் இதே அமைப்புத்தான். மீனம் மற்றும் மேச ராசியில் செவ்வாய் இருந்தால் கடுமையான தோஷங்கள். இதே போல் துலா லக்னத்திற்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம் செவ்வாய் இருந்தால் கடுமையான தோஷம். அதே மாதிரி துலா ராசிக்கு 7, 8இல் இருந்தால் கடுமையான தோஷங்கள் காட்டப்பட்டுள்ளது. இதே போல் விருச்சக லக்னத்திற்கு 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடுமையான தோஷங்கள் காட்டப்பட்டுள்ளது. விருச்சக ராசிக்கும் இதே அமைப்புத்தான். விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கும் இதே இடத்தில் இருந்தால் கடுமையான தோஷங்கள் வரும். இதே போல் மற்ற ராசிகளுக்கும் இதே அமைப்புத்தான்.
இதை வைத்து செவ்வாய் தோஷம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் கணக்கிட்டு விடலாம். இதில் கடுமையான செவ்வாய் தோஷங்கள் என்பது மிகவும் பாதிக்கக்கூடியது. 2 இருக்கக்கூடிய செவ்வாயானது வாக்குவையும், 4 இருக்கக்கூடிய செவ்வாயானது உடன் பிறந்த சகோதரத்தினுக்கு நடக்கக்கூடிய நற்செயலையும், 7, 8 இருக்கக்கூடிய செவ்வாயானது தலைப்பகுதியினை பாதிக்கக்கூடியது. அதாவது அதிகமான வெப்பத்தினால் உபாதைகளையும், அதுபோக திருமணத்தில் கடுமையான தோஷங்களையும், அதுபோக 12 இருக்கக்கூடிய செவ்வாயானது குடும்ப வாழ்வில் நிம்மதியின்மையையும் இது குறிக்கக்கூடியது. என அடுத்த பதிவினில் செவ்வாய் தோஷத்திற்கான பரிகாரத்தை பார்ப்போம். நன்றி.